வணக்கம் நண்பர்களே. மதுரை மற்றும் தென் மாவட்ட மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் ஒன்று தான் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை. இந்த மருத்துவமனை எப்போ பயன்பாட்டுக்கு வரும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், எப்போ இதற்கான கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்படும்ங்கிறதா மக்களோட மிகுந்த எதிர்பார்ப்பாக இருக்கு. அது சம்பந்தமான ஒரு நற்செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழா 2019 நடைபெற்றது. அதற்கு அப்புறமா கடந்த 4 வருடத்தில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுவதுமாக முடிஞ்சிருக்கு. அதற்கப்புறமா சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகளும் முடிஞ்சிருக்கு. எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்துல இருந்து NH7 வரைக்கும் 4 வழிச்சாலை அமைச்சிருக்காங்க. இது தவிர மருத்துவமனை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் இன்னும் எதுவுமே தொடங்கப்படவில்லை. ஜப்பானை சேர்ந்த ஜைகா நிறுவனத்தின் நிதி உதவியில் தான் இந்த மருத்துவமனை அமைக்கப்பட உள்ளது. ஆரம்பத்தில் இந்த மருத்துவமனைக்கான மொத்த செலவு 1260 கோடி ரூபாயா இருந்துச்சு. இப்போ இதற்கான மொத்த செலவு 1900 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கு. கடந்த 4 வருடமாக இந்த மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்படாததுக்கு நிதி உதவி முழுமையாக இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறதும் காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இன்னைக்கு இந்த மருத்துவமனைக்கான திட்ட அலுவலக கட்டிடம் அமைப்பதற்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான ஒரு முதல் படின்னு இதை சொல்லலாம். தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கிற காசநோய் மருத்துவமனையில் இருக்கிற ஒரு பில்டிங் தான் இந்த பில்டிங். ஏற்கனவே இருக்கிற பழைய பில்டிங்கை சீரமைப்பு செய்து எய்ம்ஸ் திட்ட அலுவலகமாக மாற்ற போகிறாங்க. இதற்கான மொத்த செலவு 2,16,00,000 ரூபாய். இதற்கான டெண்டர் ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. இதற்கான கட்டுமான பணிகள் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகள் தொடங்கும்னு எதிர்பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் 2026க்குள்ளே இதற்கான பணிகள் முடிந்து பயன்பாட்டுக்கு வரும்னு ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இன்னும் சில மாதங்களில், அதாவது 2-3 மாதங்களில் இதற்கான கட்டுமான பணிகள் ஆரம்பித்து ரொம்ப வேகமாக நடந்தால் மட்டும்தான் 2026க்குள்ளே பயன்பாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. கடந்த 4 வருடமாக இதற்கான கட்டுமான பணிகள் தொடங்காமல் இழுத்தடிக்கப்பட்டதனால மக்கள் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. அதாவது பயன்பாட்டுக்கு வர்றதை விட எப்போ இதற்கான கட்டுமான பணிகள் தொடங்குவாங்க அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு கேள்விக்குறியாகவும் எதிர்பார்ப்பாகவும் மக்கள் மத்தியில் இருக்குது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இப்போது திட்ட அலுவலகம் அமைக்கும் பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை உடன் அறிவிக்கப்பட்ட மற்ற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகள் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகள் ஆரம்பிக்கப்படாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமான செய்தி. விரைவில் இதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்படலாம்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.